தானு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி வெற்றி பெற கடன் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு மட்டும்தான் நான் வந்தேன். வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு நான் வாய் திறந்து பேச வேண்டும் என்று வரவில்லை. ஆனால் நான் என்ன இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நினைக்கிறதோ, தமிழ் திரையுலகம் நினைக்கின்றதோ, அது வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஒரு காலத்துல ஒருதலை ராகத்துல நான் அந்த காலத்துல படம் எடுத்தேன். இன்னைக்கு ஒருதலை காதல் படம் எடுக்கிற இந்த காலகட்டத்துல சொல்றேன், அன்னைக்கு இருந்த சினிமா இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு ஒரு வருடத்துக்கு ஓடின படமெல்லாம் வந்தது. இன்னைக்கு சினிமா ஒரு வாரத்துக்கு ஓடுமான்ற நிலைமை இல்ல. 3 நாள் தான் சினிமா ஓடுன்ற நிலைமை. 3 நாள் ஒன்னா வெற்றி படம் சொல்லக்கூடிய இந்த சுமையில இன்னைக்கு சினிமா உலகம் செத்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு திரையுலகத்தில் கஷ்டப்பட்டு படம் எடுக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் வாழவில்லை. 240 படம் வருகிறது என்று சொன்னவுடன் திரையரங்கத்தின் உரிமையாளர்கள் ஒவ்வொரு படத்தின் பொட்டியும் தூக்கி தெற்பாடிய தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பணம் போட்டு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு திரையரங்கிக்கக்கூடிய சூழ்நிலை. இதுல எல்லாம் ஒரு படம் 100 நாள் ஓடுதுன்னு, 50 நாள் ஓடுதுன்னு தயவுசெய்து விளம்பரம் கொடுத்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். 100 நாள் அதிக நாள் 125 நாள் விளம்பரம் கொடுக்கக்கூடிய டீராஜ் என்று சொல்றேன். உங்களுக்கு என்னோட ஒரு சாமையான கோரிக்கை, முன்னெல்லாம் 350 நாள் ஒரு வருஷம் ஓடுனா பொன்விழா என்று சொன்னார், 175 நாள் ஓடினால் வெள்ளி விழா என்று சொன்னார், 100 நாள் ஓடினால் வெற்றி படம் என்று சொன்னார். மலையாளத்திலே கேரளாவிலே 25 நாள் ஓடினால் வெற்றி படம் என்று அந்த காலத்தில் சொன்னார்களே, அதை போல தமிழ் திரையுலகத்திற்கு இந்த மேடையில இருந்து ஒரு 1980 ஒரு தலைநாகம் என்ற படத்தில் எந்த கதாநாயகனோ கதாநாயகியோ எந்த திரைப்பட உலகத்தின் எந்த பலமுமே இல்லாமல் ஒரு மயிலாடுதுறை என்ற ஊரிலிருந்து புறப்பட்டு வந்து கதாநாயகனும் ஒரு டூயட் கூட இல்லாம கதாநாயகி கடைசி கட்டத்துல கிளைமாக்ஸ் வரைக்கும் பேசாத ஒரு திரைப்படத்தை எடுத்த ஒரு முன்னோடியா சொல்ற. இனிமேலுக்கு 25 நாள் ஓடின ஒரு படம் வெற்றி படம், அதுதான் வெள்ளி விழா படம். அதற்கு மேல ஒரு 100 நாள் ஒரு திரைப்படத்துல திரையரங்கத்துல ஓட்ட வேண்டும் என்பதற்காக உங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து பாடடிச்சு வீணா அடிச்சு விளம்பரப்படுத்தி ஏமாறாதீங்க. ஒரு லிங்கா படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படத்துக்கு பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று இந்த நாட்டில் சொல்லப்படுகிறது என்று சொன்னா இதை விட சினிமாவுக்கு ஒரு அவலமான கேவலமான சூழ்நிலை இருக்குமா? சிந்தித்து பாருங்கள். எல்லா படத்துக்கும் 100 ரூபாய் டிக்கெட், 150 ரூபாய் டிக்கெட். திரையரங்கத்துல ஒரு குற்றவாளிகளா படம் பார்க்கிறவன் தண்ணி கொண்டு வரக்கூடாது. இந்த நாட்டில் இருந்து ஜனநாயக வறுமை தண்ணி கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு பான்படம் அங்க விற்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாப்கார்ன் வாங்கினா எவ்வளவு ரூபா? ஒரு படத்தோட டிக்கெட்டை தாண்டி வண்டியை நிறுத்தினா அந்த வண்டிக்கு வாங்கக்கூடிய கட்டணம் எவ்வளவு? எல்லா திரையரங்கும் காம்ப்ளெக்ஸா? காம்ப்ளெக்ஸ் திரையரங்கும் எல்லாம் ஒண்ணாயிட்டுமா? எல்லாம் சத்தியம் திரையரங்கமா? ஏன் ஏவிஎம் ராஜேஸ்வரி 50 ரூபாய் ஒரு டிக்கெட் பணம் ஓடவில்லையா? அந்த படம் அங்க ஓடுது. இதிலிருந்து தமிழ்நாட்டிலே மற்ற திரையரங்குகளை சாதாரண படங்கள் எல்லா படமும் ஒரு நிலையாகும் ஒரு வாரத்தில் தேட்டர் விட்டு தூக்கப்பட்ட படம், 3ஆவது நாள் தேட்டர் விட்டு தூக்கப்பட்ட படம் 1 லட்சக்கணக்கில் ஓடுது. அப்போ ஒரு படத்துக்கு மவுத்லாக் பண்ண எங்க இருந்து வரும்? வரத்து விடுறீங்களா? பிரீச்சிங் டைம் இருக்கா? இன்னொன்னு, இன்றைக்கு அவங்க செல்போன் வச்சுக்கிட்டு யூடியூப், செல்போன், வாட்ஸ்அப் உடனே ஊடகத்துல மாப்பிள்ள படம் கூப்பிடா உள்ள போயிடாத. இந்த சூழ்நிலை நீ படம் ஓடணும்னா எங்க இருந்து ஓடும்? எங்க இருந்து வாழும்? நம்ம தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்றேன், நம்ம நடிகர்களுக்கு நான் சொல்றேன், எல்லா ரூபாயும் நாமே சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் மக்களை கொள்ளையடிக்க முடியாது. மக்கள்கிட்ட இவ்வளவு ரூபாய் பணம் வசூலிக்க முடியாது. சாதா படத்துக்கு சாதா கட்டணம் தான் வசூலிக்கணும். இதை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த கொள்கையை, இந்த லட்சியத்தை எந்த மேடை கிடைத்தாலும், எந்த ஒளிபெருக்கி கிடைத்தாலும் உறக்க சொல்வோம் ராஜேந்திர என்ற மொழியில் இந்த மேடையிலே பதிவு செய்கிறேன். இதற்காக இந்த திரைப்பட உலகம் போராட வேண்டும். பேசக்கூடாது நினைச்சேன், தொண்டை கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டியதான் போகணும் என்ற காரணத்தால் பேசிவிட்டேன். பேசிவிட்டு மட்டும் சொல்லவில்லை, பேசிட்டு மட்டும் போல கத்தி எடுத்து எந்த கருத்தை எப்படி சீர்மங்கள் வீச்சுக்கு தான் போற என்பதை சொல்லி விடைபெறுகிறேன்.